என்னதான் நடக்குது? ஜனங்க என்ன முட்டாளா அப்படி நான் நினச்சின்னு இருக்கிறீங்க? ஆ இல்லை நாங்களாம் என்ன சும்மா வாயாலே ஏதாவது பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? ₹1 காசே கொடுக்காத ஓட்டு வாங்கியிருக்காரு. புரியுதா? அப்போ ஜனங்க எவ்வளோ தெளூரமாக இருக்குன்றதை யோசிங்க. மற்றவங்க யார் காசு கொடுத்தீங்க கொடுக்கலன்றதை நான் பேச வரல. நீங்கள் கொடுத்தா இருந்தாலும் ஜனங்க அதை வாங்கிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டுச்சு? அப்போ அவங்க எவ்வளோ தெளூரமாக யோசிச்சிருக்காங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ஆவலோட. அதுக்கு தடுப்பு செவுறுலாம் போடாதீங்க. எம்எல்ஏ பத்தலை, இப்போ பதவி பிரமாணம் பண்ண முடியாது, தள்ளி வைக்கிறோம், இதெல்லாம் தப்பு. ஜெயிச்சு வரவங்களுக்கு கை கொடுத்து கை தூக்கி விட பாருங்கள். இதுதான் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளம். புரிஞ்சுதா? எனக்கு சரியாக பேச தெரியல. இது ஜனங்களை ரொம்பவும் நீங்கள் இதுவாக நினைக்காதீங்க. என்னத்துக்கு பதவி பிரமாணம் தரமாட்டது? எதுக்கு தள்ளி வைக்கிறீங்க? அவர் தான் ஜெயிச்சிட்டார்ல, எம்எல்ஏ வேணால் அது அவர் பிரச்சனை, அவர் பார்த்துக்க போகிறாரு. அவர் தான் பதவி ஏற்க வந்தால் நீங்கள் பதவி பிரமாணம் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டீங்க? பதவி பிரமாணம் பண்ணணும். நீங்கள் பண்ணாலும் எத்தனை நாளைக்கு நீங்கள் தள்ளி வைப்பீங்க? மாதிரி எலெக்ஷன் போட்டாலும் ஓட்டு வந்தாலும் ஜனங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. போடக்கூடாது, போடாதீங்க. அப்படி நீங்களாம் ஓட்டு போடலன்னா உங்கள் ஓட்டு கார்டு எடுக்கப்படும், உங்களை நீக்கப்படும்னா எல்லோரும் லோட்டாவை வைத்திட்டு வாங்க, செல்லாத ஓட்டு. அப்போ ஜனங்களோட பவர் என்னன்னு தெரியும். புரிஞ்சுதா? ஜனங்களை ரொம்பவும் கண்ணை கட்டி விட்டு விளையாடுற மாதிரி விளையாடாதீங்க. இதெல்லாம் தப்பு. அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணணும். பண்ணுவீங்க கண்டிப்பாக. அவர் உக்காருவார் ஆட்சியில். இந்த 5 வருஷம் விஜய் ஆளுவார். அவர் என்ன பண்ணுறாருன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒன்றும் எங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு எதாவது நல்லது பண்ணுறாரான்னு. ஒரு மக்களும் ஆவலோடு எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு மூளை முடுக்கெல்லாம் லைட்டு போடுறேன்னு நிற்கிறாங்க. இதோ எங்கள் தெருவெல்லாம் லைட்டு கிடையாது, சரி இருளோன்னு இருக்குது. அதனாலே முக்கியமாக அவர் என்ன நல்லது பண்ணுறாரு ஜனங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் வரணும். வந்தவரை நீங்கள் அணசெவர் எவ்வளோ போட்டு எழுப்பினாலும் சரி, சுனாமி வரணும்னு நினச்சிதுன்னா நீ கடலில் குறுக்க கல்லே கட்டினாலும் உடச்சிக்கும் வந்துடும். அப்படி தான் அவர் உக்காருவார் ஆட்சியில். கண்டிப்பாக நடக்கும்.